ராத்திரி வளர தொந்தரவு பண்றானுங்க, அறிவு கட்ட பசங்க. அஜலட்சுமி, தூக்கம் வருது, பாயந்தலானே கூட நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். என்னன்னா இது, நான் இங்க என்ன படுத்துட்டு இருக்கேன், குழந்தைய போய் தொந்தரவு பண்றேனே. என்னமா வச்சலாவது நேத்திக்கு பார்த்தாமா இருக்கு, என்னமா வளர்ந்து கொடுத்தது? பொண்ணு வளர்த்தியோ பேர்க்கங்கா வளர்த்தியோன்னு சொல்லுவாளே. தூக்கத்துல கூட என்ன அழகா சிரிக்கிறது வர்றது. என்ன உங்களை தானே. என்னடி பச்சலாவுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ண போறேன்? அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? தோல்ல தாவணி போட்ட பொண்ணுக்கு உடனே கழுத்துல தாலி போட்டுருந்தோம்னா. ஒடி பைத்தியம். 1000 பேருக்கு மத்தியில பரீட்சை எழுதி 100 பேருக்கு மத்தியில இன்டர்வியூ அட்டன் பண்ணி 10 பேருக்கு மேல ஆபீசர் மாதிரி அவ உத்தியோகம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்க 1000 சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலையில நுகத்தடி வச்சு, இடுப்புல தர்பைய கட்டி, கழுத்துல திருமாங்கலி ஏற, பாலுக்கு பாலிட்டு நலங்கு பாடுறது, இதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணா. அப்படி பைத்தியம் அழகா சிரிச்சுன்னு இருக்கு. அது மனசுல அனாவசியமா கல்யாண ஆசையை வளர்த்து விட்டு அந்த சிரிப்பை அழிச்சுடாத. சார் நல்லா இருக்கீங்களா? என்னையா? என்ன தெரியல, நான் தான் உங்க கிளாஸ்ல படிச்ச மாலதி. என்னோட ஸ்டூடெண்ட் மாலத்தியா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சா? இது 3வது குழந்தை சார். 3வது குழந்தையா? நல்லா இருமா, நல்லா இருக்கு. என்கிட்ட படிச்ச பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமோ? நடக்காதியா? நடக்கவே நடக்காது. பஞ்சம் நடக்காது. வாயா. அட பாவிங்க, இந்த ஊர்ல என் கல்யாணத்தை பத்தி பந்தயமே கட்டுறீங்களே, உருப்படவே மாட்டேங்கிறாடே. ஆடிச்சவா தேச்சுக்குழி, அரைஞ்ச மஞ்சள பூச்சிக்குடி. ஐயோ விடுங்கடி, ஓடுங்க ஓடுங்க. அவர் போயிட்டாரு, வாங்கடி. ஆடிச்சவா தேச்சுக்குழி, அரைஞ்ச மஞ்சள பூச்சிக்குழி. ஆடிச்சவா தேச்சுக்குழி, அரைஞ்ச மஞ்சள பூச்சிக்குழி. நம்ம வீட்டு பசுவை பவுண்ட்ல அடைக்க சொன்னீங்களாமே. மாடு உங்கதானே தெரியாது, வீர நிலத்துல மேஞ்சிச்சான். அதனால சட்டப்படி 6 அறிவு படிச்ச மனுஷனே சட்டத்தை மீறுதான். 5 அறிவு படிச்ச மாட்டுக்கு என்ன தெரியும்? 1/2 மணி நேரம் அவகாசம் தாரேன், அதுக்குள்ள மாடு வீட்டுல இருக்குங்க. வணக்கம் மாமோ. மாமோ நல்லா இருக்கீங்களா? என்ன வீட்டு பக்கமே காணோம்? கொஞ்சம் வேலையும் வெட்டியுமா இருந்துட்டேன். மங்களம் நல்லா இருக்குல்ல? ஆமா தம்பி, மாணிக்கம் தங்கம் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? வீதியிலேயே விசாரிச்சா எப்படி? வீட்டு பக்கம் வாங்க. வர்றேன். 540 ரூபா வச்சுக்கோ, பெருமாள்கிட்ட வச்சு செவிச்சு கொடி. சந்தோஷத்தை பாரு அவளுக்கு. என்ன இது அதிசயமா இருக்கு, பணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு செலவழிக்க போறேன். உங்க ராசியா அப்படி இல்லைன்னு சொல்வேளே. வத்சலாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட போறேன். நம்ம சுந்தரேசன் வா 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 வா. என்னடா விஷயம்? உங்க பேரை சொன்ன விவேகானந்த காலையில சீட்டு கொடுத்துருக்க. வெரி குட். எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கின? 92%. நீ வாங்கின மார்க்குக்கு உன் பேரை சொன்னாலே சீட்டு கொடுப்பான்டா. படிப்பை கொடுத்த பகவான் பணத்தை தரலையே. கட்ட வேண்டிய ஃபீஸ் 540 ரூபா. எனக்கு உங்களை விட்டா வேற யார் சார் இருக்கா? மாமா மாமா ரொம்ப பசிக்குது மாமா. பகவிட்டாண்டே. யாராடி? என் பேர் ராஜமன்னார். படிக்க வேண்டிய வயசுல பிச்சை எடுக்கிறேன், வெக்கமா இல்ல? பள்ளிக்கூடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். எங்க அம்மாட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். உங்க அம்மாவும் பிச்சை எடுக்கிறாளா? இல்ல மாமா, எங்க அம்மாவை சுத்தி எல்லாரும் கும்பல அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா பதிக்கிறது சொன்னேன், நீ தான் உங்க அம்மாவே முழுங்கிட்டா. இன்னும் அதை பத்தி நீ கேள்வி பண்ற மாமா. ஆனா திட்டாங்க மாமா. நீங்களால என்ன படிக்க வைங்க மாமா. மகளை விட்டாந்தே. நீ ஒண்ணும் படிச்ச கிழிச்சிட போறது இல்ல. எட்ரா மகதி பிச்சாந்தேகி. மகளை விட்டாந்தே, மகளை விட்டாந்தே. வச்சலா, இந்த பணத்தை எடுத்துட்டு வாடீங்க. போய் பணத்தை கட்டுப்போ. பாடுறா, சும்மா ஜாம் ஜாம்னு படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்டா வரணும். நடி பாக்குற.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.